Hi, as a student counselor, நான் ஹேண்டில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன மாதிரி கண்ட்ரி சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியில் என்ன மாதிரி கோர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் ஹேண்டில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டு த மேக்ஸிமமாக வந்து யூகே தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அவங்க யூகே ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா when compared to அதர் கண்ட்ரீஸ் இது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு மோரோவர் அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ் வேவ் ஆஃப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து மேஜர் ரீசன்ஸ் டு சூஸ் யூகே. ஸோ அந்த கண்ட்ரியில் என்ன மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா லைக் இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சிஎஸ் பேஸ்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து ஏஐ இல்லை டிஎஸ் இல்லை மிஷின் லேர்னிங் அந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் உங்கள் பிஜியில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஹேண்டில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஏஐ சூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்தராக வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா லைக் ஒரு மேனேஜரியல் ரோல் ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ரோலில் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான் பட் நாட் சிஎஸ் இல்லை சிவில் ரிலேட்டடாக வந்திருக்கேன் இல்லை இசிஇ ஒரு ட்ரிபிள்இ பேஸில் இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் யூ கேன் கோ வித் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணலாம். இல்லை சிவில் பேஸ் தான் நான் போகணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏஜ் டிவிஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது லைக் அந்த கேட்டகரியோட ஸ்பெஷலைசேஷனில் நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் திங் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லை பட் நான் வந்து ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன், லைக் பிகாம் பிபிஏ பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து எம்பிஏ எடுக்கலாம். பட் பிளெயினாக ஜென்ரல் எம்பிஏ எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வித் ஸ்பெஷலைசேஷனோட எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கேரியரில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்பிஏ இன் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் இல்லைனா பேங்கிங் செக்டார், அப்படி இல்லை எனக்கு எம்பிஏ வேண்டாம் லைக் எம்எஸ்சி நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற இருக்கீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பேங்கிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் அண்ட் எம்எஸ்சி அந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற சப்ஜெக்டில் இருக்கிற மாடியூல்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி வந்து உங்களோட கேரியர் ப்ராஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ரெண்டுமே இல்லை, லைக் நான் இன்ஜினியரிங்கும் இல்லை பட் நான் ஆர்ட்ஸுமே இல்லை பட் ஸ்டில் ஐ எம் ஃப்ரம் அ சயின்ஸ் பேக்ரவுண்ட் விச் இஸ் மெடிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா ஈவன் டைரக்ட் மெடிக்கல் இல்லை அலைட் ஹெல்த் அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு யூகேல வந்து ஸ்கோப் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அனஸ்தீஷியா பேஸ்டு பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் அலைட் சயின்ஸ் அனஸ்தீஷியா வந்து அலைட் சயின்ஸ்குள்ளே வரும். ஸோ அனஸ்தீஷியாவில் இருக்கீங்க இல்லைனா கிளினிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க, கிரிட்டிக்கல் கேர் அந்த மாதிரி நீங்கள் அலைட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டில் யூ கேன் கோ வித் உங்களோட டைரக்ட் மாஸ்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் கோ வித் எம்எஸ்சி இன் த சேம் ஃபீல்டு. அப்படி இல்லை நான் வந்து கிளினிக்கல் ஃபீல்டு ப்ளஸ் மேனேஜ்மெண்ட்டோட கம்பைன்ட் ஃபீல்டுக்குள்ளே போகணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் பப்ளிக் ஹெல்த். ஸோ மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் இல்லை எம்எஸ்சி ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் போத் த நாலேஜ் ஆஃப் யுவர் கிளினிக்கல் ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ வித் மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட். ஸோ உங்களுக்கு நீங்கள் கெட் பண்ண போகிற கேரியர் ப்ராஸ்பெக்ட்டுமே வந்து அது கம்பைண்டாக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ நான் ஹேண்டில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரம் ஆல் த த்ரீ பேக்ரவுண்ட்ஸ்லேருந்துமே வந்திருக்காங்க. ஸோ ஸ்டில் அவங்க வந்து என்ன மாதிரி யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பேஸ்லேருந்து வந்தவங்க மேக்ஸிமம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் அண்ட் நார்த்தம்பிரியா யூனிவர்சிட்டி நோட்டிங்ஹாம் ட்ரினிட்டி யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்த்தம்பிரியாவில் வந்து இது வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் அவங்களோட இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே வந்து அவங்க ஹைலி சப்போர்ட்டிவாக ப்ரொவைட் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டியில். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூலுமே வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு ரசல் குரூப் ஆஃப் யூனிவர்சிட்டிக்குள்ளே வராங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து பிளேஸ் ஆகிறீங்க லைக் யூனிவர்சிட்டியில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான கேரியர் ப்ராஸ்பெக்ட்டுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூபிளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நீங்கள் பிகாம் பிபிஏ மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா லைக் நான் எம்பிஏ மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ரோஹாம்ப்டன், யூனிவர்சிட்டி ஆஃப் செஸ்டர் இல்லை எம்எஸ்சி இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் யூனிவர்சிட்டி ஆஃப் சால்ஃபோர்டுமே வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். லைக் சால்ஃபோர்டு வந்து உங்களுக்கு கிரேட்டர் மான்செஸ்டர் ஏரியாவில் இருக்கிறதால உங்களுக்கு நெட்வொர்க்கிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து லண்டன் யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து லண்டனுக்குள்ளே ரசல் குரூப் யூனிவர்சிட்டிஸே இருக்குது. பட் ஸ்டில் வந்து எனக்கு லண்டனில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக
தான் இருக்குது நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் தட் கேஸ் பட் லண்டனுக்கு ஈக்குவலாக எனக்கு ஸ்கோப் இருக்கணும் அந்த சிட்டிக்குள்ளே. பட் ஸ்டில் ஐ டோன்ட் வாண்ட் லண்டன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் செல்ஃபோர்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம், விச் இஸ் இன் மேன்செஸ்டர். ஸோ ஆஃப்டர் லண்டன் உங்களுக்கு எது நல்ல பிஸ்னஸ் ஹப்பாக இருக்கும், ஐடி ஹப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டருமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, விச் இஸ் ஆல்சோ ரசல் குரூப் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் MBA இல்லை MSc IBM எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுவுமே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து the third thing வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ். ஸோ இப்போ நான் மெடிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். ஸ்டில் என்ன மாதிரி யூனிவர்சிட்டிக்கு போகலாம் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து என்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து லைக் NHSோட டைஅப்பில் இருக்காங்க, விச் இஸ் நேஷனல் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைஅப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டி ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு NHSல இன்டர்ன் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி ஆஃப் மிடில்செக்ஸ் அண்ட் ப்ரூனல் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, இவங்க எல்லாருமே வந்து டைரக்ட் டைஅப் இருப்பாங்க NHS கூட. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் இன்டர்னுமே நீங்கள் அதில் கெட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஃப்டர் யுவர் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் அந்த NHS டீமில் வந்து பிளேஸ்மெண்ட் கெட் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு மோரோவர் வந்து என்ன மாதிரி ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க அண்ட் என்ன மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், என்ன யூனிவர்சிட்டி ப்ரிஃபர் பண்ணலாம்னு ஐடியா கிடைச்சிருக்கும். பட் ஸ்டில் வந்து நீங்கள் செப்டம்பர் இன்டேக்காக பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஜூன் 2025க்காக பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் ப்ரொஃபைல் எவால்வேட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் வேணும், அப்ளிகேஷன் சப்போர்ட்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கான்டாக்ட் us at Vibe Study Abroad. We are here to support you. Thank you.